ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 3.3ல கொஸ்டின் நம்பர் 3லேருந்து பார்க்க போகிறோம். 3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கேன் எ குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி பி எ பேரலோகிராம் இஃப். இப்போ ஒரு குவாட்ரிலேட்டர் டயக்ராம் கொடுத்துட்டு இந்த டயக்ராம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பேரலோகிராமாக இருக்கும் அப்படின்றது, இருக்கும் அல்லது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குரிய கண்டிஷன்ஸ், சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணால் அது வந்து பேரலோகிராமாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ரைட்டுங்களாம்மா? இப்போ கொஸ்டின் நம்பர் 1ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆங்கிள் டி ப்ளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரி. ஆங்கிள் டினா எதிராக்கண்ணா இதுதானே ஆங்கிள் டி. ஆங்கிள் பினா இது. இங்கே ஒரு பேரலோகிராமில் ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இதோடைய சம் என்னவா இருக்கும்? 180 டிகிரியாக இருக்கும். இதுதானே பேரலோகிராம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? எப்படி எழுதுவீங்க? சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம். நான் இப்படி எழுதுறேன், பேரலோகிராமை இப்படி எழுதுறேம்மா. பேரலோகிராம் இஸ் 180 டிகிரி. இது நம்மளுக்கு தெரியும். அதாவது ஆங்கிள் டி பிளஸ் ஆங்கிள் பி ஈக்குவல் டு 180 டிகிரின்னு தெரியும். ரைட்டுங்களா? ஆனால் இன்னொன்று நம்மளுக்கு என்ன தெரியும்? இதோட ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டுமே என்னவா இருக்கும்? ஈக்குவலாக இருக்குமா? அப்போ பட் opposite angles are equal. என்னவா இருக்குமா? ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஆங்கிள் டி ஈக்குவல் டு ஆங்கிள் பி. ரைட்டுங்களாம்மா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? இப்போ 180 டிகிரியை டிவைடட் பை 2 போட்டு ரெண்டுமே ஈக்குவல் ஆங்கிளுங்களா? அப்போ என்ன வந்துடும்? ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வந்துடும். அப்போ பியோட ஆங்கிளும் டியோட ஆங்கிளும் ஈக்குவலாக தான். 90 + 90 180. therefore it can be a parallelogram அப்படின்னு எழுத போறீங்க. It can be a parallelogram அப்படின்னு எழுத போறீங்க. This is the answer for subdivision 1 மா. இப்போ subdivision 2ல கொடுத்துருக்காங்கம்மா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, AB equal to DC equal to 8 cm, அப்புறம் AD equal to 4 cm and BC equal to 4.4 cm கொடுத்துருக்காங்க. இப்போ பேரலோகிராமில் என்னம்மா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரைட்டுங்களா? இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஏபிடிசி. ஏபின்றது இது 8ன்னு கொடுத்துருக்காங்க, டிசின்றது 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஏடி எவ்வளோமா கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. பிசி 4.4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பல்சரி இதோட ஆப்போசிட் சைடு என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணுமா? பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே இங்கே என்ன இல்லை? இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இல்லை. சரிங்களா? ஸோ ஹியர் AD is not equal to BC. ரைட்டுங்களா? இது ரெண்டும் ஈக்குவலாக இல்லை. ஸோ என்ன எழுத போறீங்க? it cannot form or it cannot be a, கொடுத்துருக்க கண்டிஷன் cannot be a parallelogram அப்படின்னு எழுத போறீங்க. கண்டிஷன் புரியுதாம்மா? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஈக்குவலாக இல்லாதனால அது பேரலோகிராமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ரைட்டுங்களா? இப்போ தேர்ட் கண்டிஷன் பார்ப்போம். தேர்ட் சப்டிவிஷன். ஆங்கிள் ஏ வந்து 70 டிகிரி அண்ட் ஆங்கிள் சி வந்து 65 டிகிரி. ரைட்டுங்களா? ஆங்கிள் ஏ எங்கம்மா இருக்குது? இந்த இருக்குது. இது எவ்வளோ சொல்கிறாங்க? 70 டிகிரின்னு சொல்கிறாங்க. ஆங்கிள் சி எவ்வளவு? இங்கே இருக்குது 65 டிகிரி. இப்போ ஒரு பேரலோகிராம்னா ஆப்போசிட் ஆங்கிள் ரெண்டுமே என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோமா? இங்கே பாருங்கள், ஆங்கிள் டியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல்னு சொல்லி பார்த்தோமா? அப்போ ஆங்கிள் ஏயும் ஆங்கிள் சியும் என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். இங்கே ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். இது 70 டிகிரி, அது 65 டிகிரி. அப்போ இது கண்டிப்பாக என்னவா இருக்காது? பேரலோகிராமாக இருக்காது. ரைட்டுங்களா? அப்போ எப்படி எழுதணும்னா, ஹியர் ஆங்கிள் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் சி பிகாஸ் இது ரெண்டுமே என்னது? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இன் பேரலோகிராம். ஆப்போசிட் ஆங்கிள் என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். பட் இங்கே என்னவா இல்லை? ஈக்குவலாக இல்லை. ஸோ இட் cannot be a parallelogram. It cannot be a parallelogram னு கம்ப்ளீட் பண்ண போறீங்க. So this is the answer for question number 3 கண்ணா. So next நம்ம question number 4 பார்க்கலாம். So next question number 4 பார்க்க போறோம். question number 4ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, draw a rough figure of a quadrilateral that is not a parallelogram. parallelogram இருக்கக்கூடாது, ஒரு draw பண்ண சொல்றாங்க. but has exactly two opposite angles of equal measure. நீங்கள் ஒரு ஃபிகர் ட்ரா பண்ண போகிறீங்க, அது குவாட்ரிலேட்டரில் இருக்கணும். பட் அது என்னவா இருக்கக்கூடாது? பேரலோகிராமாக இருக்கக்கூடாது. பேரலோகிராம் என்ன? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்.
சரிங்களா. சம் ஆஃப் டூ ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் 180 டிகிரி. அப்புறம் அது இன்னொன்று என்ன சொல்லலாம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். இதெல்லாம் இருந்தால் பேரலோகிராம். இதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு டயக்ராம் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. பட் ஹேஸ் எக்ஸாக்ட்லி டூ ஆப்போசிட் ஆங்கிள். பட் நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய டயக்ராமில் ரெண்டு ஆங்கிள் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா. அப்போ இந்த மாதிரி என்ன ஃபிகர் நீங்கள் ட்ரா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கைட் இருக்குது பார்த்தீங்களா, கைட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா. கைட் ஞாபகம் இருக்கலாமா, இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, கைட். சரிங்களா. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆங்கிளும் என்னவா இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ரைட்டுங்களா. இப்போ ரெண்டு ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல்னு வந்துருச்சுங்களா. இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை, அப்போ இது பேரலோகிராம் கிடையாது. பட் இட் இஸ் எ குவாட்ரிலேட்டரல். அப்போ இதுதான் அவங்க கேட்டிருக்க ரஃப் ஃபிகர். ரைட்டுங்களா. அப்போ எப்படி எழுதுவீங்கன்னா சொல்யூஷன் இட் இஸ் எ கைட். இந்த ஃபிகர் போட்டு இட் இஸ் எ கைட். ஹியர் ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவல். ஏபிசிடியில் ஆங்கிள் பியும் ஆங்கிள் டியும் ஈக்குவல். எது நாட் ஈக்குவல், அண்ட் ஆங்கிள் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஆங்கிள் சி. புரிஞ்சுங்களா. ஸோ இட் இஸ் ஏ கைட்டன் போட்டு ஆன்சரை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதாம்மா ஆன்சர். சரிங்களா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 5ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the measure of two adjacent angles of a parallelogram are in the ratio 3:2. ஒரு பேரலோகிராமா. சரிங்களா. இதனுடைய அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் தான் அட்ஜசன்ட் ஆங்கிள். இதுக்கு இது அட்ஜசன்ட், இதுக்கு இது அட்ஜசன்ட், இதுக்கு இது அட்ஜசன்ட், இதுக்கு இது அட்ஜசன்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபி அப்படின்னு ரெண்டு எடுத்துக்கிறோம். இது ரெண்டும் அட்ஜசன்ட் ஆங்கிள். இதோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம். அப்போது இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ரைட்டுங்களா. நம்மளுக்கு என்ன தெரியும், ஆல்ரெடி டூ அட்ஜசன்ட் ஆங்கிளுடைய சம் எவ்வளவு, 180 டிகிரி. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஆங்கிளை ஃபைண்ட் பண்ண போகிறோம். ரைட்டுங்களா. இப்போ முதல்ல கிவனை எழுதிக்கோங்க. சரிங்களா. இப்போது கிவன் the two adjacent angles are in the ratio என்ன சொல்லியிருக்காங்க, 3:2. ரைட்டுங்களா. let the angles be ரேஷியோவில் இருந்தால் எப்படி எழுதுவீங்க, ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3x இன்ட்டு 2x அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா எக்ஸோட மெஷர் நம்மளுக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்டுங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், we know that WKTனா we know that. சரிங்களா. sum of adjacent angles of a parallelogram, நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேம்மா, parallelogram is equal to 180 டிகிரி. அதாவது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 3x + 2x = 180 டிகிரி. 3 + 2 எவ்வளவு, 5x = 180 டிகிரிங்களா. அப்போ x is equal to 180 டிகிரி டிவைடட் பை 5. ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 3s are 15, ரிமைண்டர் 30, 36 டிகிரி. அப்போ எக்ஸுன்றது எவ்வளோமா, 36 டிகிரின்னு கொடுத்துட்டாங்களா. இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். therefore 3xன்றது ஃபஸ்ட் ஆங்கிளா, அப்போ 3 × 36 டிகிரி. 3 × 36 எவ்வளவு, 108 டிகிரி. ரைட்டுங்களா. இன்னொன்று என்ன இருக்குது, 2xனா 2 × 36. 2 × 36னா எவ்வளவு, 72 டிகிரி. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், 180 வந்துருச்சுங்களா. அப்போ ஏன்றது 108, பின்றது 72 டிகிரின்னு போட்டு திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5 கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.